அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய குர்ஆன் மஜ்லிஸில் குர்ஆனின் 7வது அத்தியாயமான சூரா அல் அராஃப் சிகரங்கள் என்ற இந்த அத்தியாயத்தின் 68வது வசனத்திலிருந்து ஆரம்பிக்க இருக்கின்றோம். இந்த அரபி மூல வசனங்களை ஓதி அவைகளின் தமிழாக்கங்களை வாசிக்க இருக்கின்றோம். அனைவரும் அமைதி காத்து செவிதாழ்த்தி கேட்டு பயனடையவும். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. பேரருளாளன் பேரன்பாளன் அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். உபல்லிகுகும் ரிசாலாத்தி ரப்பி வ அனலக்கும் நாசிஹுன் அமீன். என் இறைவனின் தூதுகளை உங்களுக்கு எடுத்துரைக்கிறேன். நான், அதாவது ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், உங்களுக்கு நம்பிக்கைக்குரிய உபதேசி ஆவேன். அவ அஜிபுத்தும் அன்ஜாஅக்கும் திக்ரும் மிர் ரப்பிக்கும் அலா ரஜூலிம் மின்கும் லியுன்திரக்கும் வத்குரு இது ஜஅலக்கும் ஹுலஃபாஅ மின் பஅதி கௌமி நூஹி வஸாதக்கும் ஃபில் ஹல்கி பஸ்தஹ் ஃபத்குரு அலா அல்லாஹி லஅல்லக்கும் துஃப்லிஹூன். உங்களை எச்சரிப்பதற்காக உங்களில் ஒரு மனிதர் மீது உங்கள் இறைவனிடமிருந்து உங்களுக்கு நல்லுபதேசம் வந்ததை பற்றி நீங்கள் வியக்கிறீர்களா? நூஹுடைய சமுதாயத்திற்கு பின்னர் அவன் உங்களை பிரதிநிதிகளாக்கி வைத்து படைப்பில் உங்களுக்கு விரிவை, ஆற்றலை, வசதியை அதிகப்படுத்திய சமயத்தை நினைவு கூறுங்கள். நீங்கள் வெற்றி பெறுவதற்காக அல்லாஹுவின் அருட்கொடைகளை நினைவு கூறுங்கள். காலூ அஜிக்தனா லிநஅபுதல்லாஹ வஹ்தஹு வ நதர மா கான யஅபுது ஆபாஉனா ஃபக்தினா பிமா தஇதுனா இன் குன்த மினஸ் சாதிகீன். எங்கள் மூதாதைகள் வணங்கிக் கொண்டிருந்தவற்றை நாங்கள் விட்டுவிட்டு அல்லாஹுவை, அவன் ஒருவனை மட்டும் நாங்கள் வணங்க வேண்டும் என்பதற்காக நீர் எங்களிடம் வந்தீரா? நீர் உண்மையாளர்களில் இருந்தால் நீர் நமக்கு எச்சரிப்பதை எங்களிடம் கொண்டு வருவீராக என்று கூறினார். காலக்கது வக்அ அலைக்கும் மிர் ரப்பிக்கும் ரிஜ்சு வ கதப் அதுஜாதிலூனனி ஃபீ அஸ்மாஇன் சம்மைதுமூஹா அன்தும் وآباؤكم ما نزل الله بها من سلطان فانتظروا إني معكم من المنتظرين. உங்கள் இறைவனிடமிருந்து வேதனையும் கோபமும் உங்கள் மீது நிகழ்ந்துவிட்டது. நீங்களும் உங்கள் மூதாதைகளும் வைத்த சிலைகளின் பெயர்களில் என்னுடன் தர்க்கிக்கிறீர்களா? அதற்கு ஓர் ஆதாரத்தையும் அல்லாஹ் இறக்கவே இல்லையே. ஆகவே எதிர்பாருங்கள், நிச்சயமாக நான் உங்களுடன் எதிர்பார்ப்பவர்களில் இருக்கிறேன் என்று கூறினார்.
فَأَنْجَيْنَاهُ وَالَّذِينَ مَعَهُ بِرَحْمَةٍ مِنَّا وَقَطَعْنَا دَابِرَ الَّذِينَ كَذَّبُوا بِآيَاتِنَا وَمَا كَانُوا مُؤْمِنِينَ. ஆகவே அவரையும் அவருடன் இருந்தவர்களையும் நமது கருணையால் பாதுகாத்தோம். நம் வசனங்களை பொய்ப்பித்தவர்களின் வேரை அறுத்தோம். அவர்கள் நம்பிக்கையாளர்களாக இருக்கவில்லை. وَإِلَى ثَمُودَ أَخَاهُمْ صَالِحًا قَالَ يَا قَوْمِ اعْبُدُوا اللَّهَ مَا لَكُمْ مِنْ إِلَٰهٍ غَيْرُهُ قَدْ جَاءَتْكُمْ بَيِّنَاتٌ مِّن رَّبِّكُمْ هَٰذِهِ نَاقَةُ اللَّهِ لَكُمْ آيَةً فَذَرُوهَا تَأْكُلْ فِي أَرْضِ اللَّهِ وَلَا تَمَسُّوهَا بِسُوءٍ فَيَأْخُذَكُمْ عَذَابٌ أَلِيمٌ. சமூது சமுதாயத்தினருக்கு அவர்களுடைய சகோதரர் சாலிகை அனுப்பி வைத்தோம். என் சமுதாயமே, அல்லாஹுவை வணங்குங்கள். அவனன்றி வணங்கப்படும் எந்த ஒரு கடவுளும் உங்களுக்கு இல்லை. உங்கள் இறைவனிடமிருந்து ஓர் அத்தாட்சி உங்களிடம் வந்துவிட்டது. இது உங்களுக்கு ஓர் அத்தாட்சியாக வந்த அல்லாஹுவுடைய ஒட்டகமாகும். ஆகவே அதை தொந்தரவின்றி விட்டுவிடுங்கள். அல்லாஹுவுடைய பூமியில் அது சுற்றி திரிந்து மேயும். அதை தீமையை கொண்டு தொடாதீர்கள். அவ்வாறு செய்தால் துன்புறுத்தும் வேதனை உங்களை பிடிக்கும் என்று அவர் கூறினார். சதகல்லாஹுல் மௌலானல் அதீம்.